இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவின் மனிதத்தை நோக்கிய பயணம். நாம் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பிலிருந்து தான் நாம் யார் என்பதை பிறர் அறிந்து கொள்வதாக இயேசு கூறுகிறார். நாம் படைக்கப்பட்ட பொழுது நமது வாழ்வு புனிதத்தை நோக்கியே பயணமாக அமைந்திருந்தது. ஆனால் இன்றைய இக்கட்டான சூழலில் மனிதத்தை நோக்கி பயணிப்பதே பெரும் சவாலாக அமைந்துள்ளது. நாமும் நமது பழைய வாழ்வுக்கு கல்லறை கட்டி புதிய வாழ்வுக்கு அடியெடுத்து வைக்க இப்பயணம் உதவியாக உள்ளது. மனிதத்திற்கு மாண்பு சேர்த்த இயேசுவோடு இணைந்து மனிதத்தை நோக்கி இக்கல்வாரி பாதையில் பயணிப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். முதல் நிலை, தீர்ப்பிடப்படும் மனிதம். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். புனித மத்தேயு அதிகாரம் 7 இறைவார்த்தை 12. தீர்ப்பிடப்படுவதை விரும்புகிறவர்கள் எவரும் இல்லை. மனிதத்தின் மொத்த உருவமாம் இயேசு இங்கே தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவுக்கும் பிறரை தீர்ப்பிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைத்தன. தீர்ப்பிடுவதற்கான உரிமையும் அவருக்கு இருந்தது. அந்த தீர்ப்புகளில் எல்லாம் மனிதத்திற்குரிய கரிசனையும் பேரன்பும் மிகுந்திருந்தது. கல்லடிக்காக காத்திருந்த பச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு இயேசுவின் மனித மிகுந்த தீர்ப்பு ஆச்சரியம் அளித்திருக்கும். தரிசனத்திற்காக காத்திருந்த சக்கேவுக்கு இயேசுவின் மனிதம் மனமாற்றத்தை அளித்தது. வரி வசூலித்த லேவிக்கு இயேசுவின் அழைப்பு அவரை மனிதராக மட்டுமல்ல புனிதராகவும் மாற்றியது. நாமும் தவறுகள் புரிகிறோம், ஆனால் தீர்ப்பிடப்படுவதை விரும்புவதில்லை. நம் குடும்பங்களில் கணவன் மனைவியையும், மனைவி பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றோரையும் தீர்ப்பிடும் சூழல் உருவாகும் போது இயேசுவின் மனிதத்தை நம் கண்முன் நிறுத்துவோம். தீர்ப்பிடுவதற்கான உரிமை இருப்பினும் நம்மில் மனிதம் மேலோங்கட்டும். இயேசுவை போல். ஜெபம். இரக்கத்தின் தந்தையே, நாங்கள் பிறரை தீர்ப்பிடும் சூழல் நேரும் போதெல்லாம் உம்மை போல் மனிதத்தின் பார்வை கொண்டு பார்த்திட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை, பாரம் சுமக்கும் மனிதம். உலக மக்களின் பாரச் சிலுவையை மனிதம் காக்க வந்த மாபரன் தன் தோளில் சிலுவையை சுமக்கிறார். வரலாற்றில் மனிதனாக பிறந்து வரலாறாய் வாழ்ந்த இயேசு தரணிவாழ் மக்களின் சுமைகளை தன் மனிதத்தில் சுகங்களாக்கியவர். தன் பகிரங்க வாழ்வில் பலரின் பாரங்களை சுமந்தவர். கல்வாரி பயணத்திலும் பிறருக்காக பிறர் வாழ தன் தோளில் சிலுவையை சுமக்கிறார்.
மனிதம் இழந்து நோய்களோடும் பிணிகளோடும் வந்த மக்களின் சுகவீனங்களை போக்கி அவர்களை மனிதர்களாக்கியவர் தன் மக்கள் மீது கொண்ட அன்பின் உச்சமாய் சிலுவையோடு பயணிக்கிறார். தன் அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் போதைப் பொருட்களுக்கும் தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகும் போது மனிதம் மடிகிறது. நாம் பிறரின் தோளில் சுமைகளை சுமத்துகிறோம். சிலுவையை சுமத்துவதற்காக அல்ல, சுமப்பதற்காக. இயேசுவோடு மனிதத்தை நோக்கி பயணிப்போம். ஜெபம். நான் நிலைவாழ்வு பெற இறைத்தன்மையை விட்டு மனித தன்மையோடு மனுக்குலம் வந்தவரே, கடமைகளில் கருத்தாயிருந்து எங்களின் சுமைகளை பிறர் மீது சுமத்தாமல் சுமை தாங்கியாய் இருந்து மனிதத்தை மாண்புற செய்ய வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 3ஆம் நிலை. மனிதனுக்காய் மண்ணை முத்தமிடும் இயேசு. மனிதத்தை மீட்க வந்தவர் கால்கள் தடுமாற பலத்திற்கும் பலவீனத்திற்கும் நடந்த போராட்டத்தில் மண்ணில் வீழ்கிறார் இயேசு. படைத்தவன் என்று கூட பார்க்காமல் பரமனின் பாதத்தை பதம் பார்த்தது இப்பூமி. இரவும் பகலும் இயற்கையின் நியதி என்று கருதி தனது சிலுவை பாரத்தையும் உடல் வேதனையையும் பொருட்படுத்தாது மன வலிமை கொண்டு மீண்டும் எழுந்தார். இன்றைய மனிதனின் போலியான அன்பினாலும் விளம்பரத்தினாலும் அலைபேசியினாலும் தன் வாழ்வையே இழந்து மனிதத்தின் ஆளுமை முடங்கி எழ முடியாமல் தவிப்பதை நாம் பார்க்கிறோம். வாழ்வில் உயர்ந்தவர்கள் என்று யாரையெல்லாம் நம் உள்ளம் நினைக்கின்றதோ அவர்களெல்லாம் தனது பாதையில் பல நேரங்களில் வீழ்ந்து எழுந்ததை காண முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை பாடத்தை கண்முன் கொண்டு இயேசுவின் வீரத்தையும் துணிச்சலையும் அவர் கற்றுக் கொடுத்த இயற்கையின் நியதியையும் கண்முன் கொண்டு எழுவோம். மனிதனுக்குரிய மாண்போடு வாழ்வோம். ஜெபம். இயேசுவே, எத்தனை முறை சறுக்கி விழுந்தாலும் உமது அருளால் எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 4ஆம் நிலை. சக்திப்படுத்தும் மனிதம். இறை திருவுளம் பற்றி முற்றிலும் அறிந்த அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்தபோது தானாகவே முன்வந்து மனித உறவுகளை நிலைக்கச் செய்தவர். முதிர் வயதில் கருவுற்றிருந்த எலிசபெத்திற்கு உதவிட விரைந்து சென்றவர். தலைமை குருக்களும் மூப்பர்களும் கழுமரம் சுமக்க வைத்த சமூகத்தின் நடுவில் தன் பார்வையால் தன் மகனை தேற்றுகிறார் அன்னை மரியாள். உலக மக்களின் மீட்புக்காகவே தன் பிறப்பு என்பதை உணர்ந்த இயேசு தன் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை துணிவுடன் ஏற்று பயணத்தை மேற்கொள்கிறார். தன் தாயின் கண்களிலிருந்து சக்தி பெற்று சோதனைகளை சாதனையாக்க முழுமையாய் முழு மனிதமும் உயிர்க்கப்பட தன் சிலுவையை சுமந்து செல்கிறார். இன்றைய நவநாகரிக உலகில் ஊடகங்களின் தாக்கமும் சமூக சூழல் அமைவில் ஏற்படுகின்ற சிக்கல்களும் வேலை வாய்ப்பின்மையால் காணப்படுகின்ற சவால்களிலும் துன்பப்படுவோரையும் சந்திக்கும் போது நமது உடனிருப்பால் பிறரை சக்திப்படுத்தி மனிதம் காக்க முற்படுவோம். ஜெபம். பார்வையில் சக்திப்படுத்தி மனுக்குல மாந்தர்களை மீட்ட இயேசுவே, எம்முடன் வாழும் சகோதர சகோதரிகள் துன்புறும்போது எங்களின் அன்பான பார்வையால் உடனிருப்பால் மனிதநேய செயல்களால் தளராமல் முன்வந்து உதவிகள் புரிந்து மனிதம் தொடர்ந்து மண்ணில் வாழ வரம் தாரும். ஆமீன்.
எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஐந்தாம் நிலை. தோள் கொடுக்கும் தோழன். இயேசுவின் தோள்களுக்கு பார சிலுவை ஒரு பாரம் அல்ல. அதில் படிந்திருக்கும் நம் பாவங்களே அவர் பாரத்தை கூட்டியது. தள்ளாடி தடுமாறிய பாதங்கள் தளர்ந்த போது சீமோன் உதவுகிறார். மனிதத்தை தேடி வந்தவருக்கு கிடைத்த பரிசு பார சிலுவை. மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுக்குள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறிய இயேசுவின் வார்த்தைகள் கூட்டத்தில் இருந்த சீரேன் ஊர் சீமோனுக்கு மட்டும் புரிந்தது. ஒரு அதிசயமே. வாழ்ந்து காட்டி வழிகாட்டிய இயேசுவுக்கு வழிபோக்கன் உதவியது சற்று வியப்பானது. நன்மைகளை ஏராளமாய் பெற்ற மனிதர்கள் மனிதாபிமானமின்றி இயேசு சிலுவையை சுமப்பதைக் கண்டு கூச்சலிட்டதும் வியப்பே. இன்று நம்மை கண்டும் இயேசு வியக்கிறார். துன்பங்களோடும் மனபாரங்களோடும் களைப்போடும் மன வலிமை குன்றி துவளும் மானிடரை கண்டு உதவாமல் போகும் மனிதத்தை நோக்கி அவர் பார்வையை பதிக்கிறார். நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதை தட்டி கழிக்கும் நம்மை கண்டு சக மனிதர்களும் வியக்கும் காலம் இது. நம்மை மனதார அன்பு செய்யும் இயேசுவை நாம் காணும் மனிதர்களின் காண்போம். சீமோனாக மாறிடுவோம். ஜெபம். நன்மையே உருவான இறைவா, வாழ்வினில் நம்பிக்கை இழந்து சோர்வுற்ற மனங்களை கைதூக்கிவிடும் சீமோனாக நாங்கள் மாறிட அருள் பொழியும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆறாம் நிலை. பெண்மை என்றும் மனிதம் காக்க. ஆதிக்க வர்க்க கூட்டம் தங்கள் அதிகாரத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் இருளின் நேரம் இது. எத்தனை ஆதிக்க வர்க்கம் எதிர்த்து நின்றாலும் சிதைந்த மனிதத்திற்கு உயிர் கொடுக்க மாண்போடு புறப்படுகிறார் வீரப்பெண் வெரோனிக்கா. அலங்கோலமாய் காட்சியளித்த இயேசுவின் முகத்திற்கு அடையாளத்தை பெற்றுத்தந்து மனிதத்தை மாண்புற செய்கிறார். இயேசுவின் மேல் கொண்ட அன்பால் வெரோனிக்கா துணிந்து மக்கள் மத்தியில் சென்று இரத்தம் தோய்ந்த முகத்தை துடைத்து தனது ஆறுதலை வெளிப்படுத்துகிறார். ஆறுதலுக்கு கிடைத்த பரிசே அவரது காயப்பட்ட திருமுகம். இன்று நம் சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் கொடுமைகள் எத்தனையோ. பாலியல் வன்கொடுமைகள், பெண் அடிமைத்தனம், வரதட்சணை கொடுமை, சந்தேகத்தின் பேரில் பெண்கள் அடையும் துன்பங்கள், வயது முதிர்வில் கண்டு கொள்ளப்படாத தாய்மை, தன் சொந்த வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத நிலை, குடிகார கணவனின் கொடுமைகள், பொறுப்பற்ற பிள்ளைகளால் தாய்ப்படும் துன்பங்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களின் தனிமை, வளர்ந்து வரும் ஊடகத்தால் சிதைக்கப்படும் பெண்மை என்று மனிதம் இன்னும் சிதைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. வெரோனிக்காவை போன்று சமுதாயத்தில் பெண்களுக்கு நடக்கும் அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் அவர்களுக்கு துணையாக நின்று போராடும் துணிச்சல் பெறவும் தயாராவோம். இன்றைய வெரோனிக்காவாய் சிதைந்து கொண்டிருக்கும் பெண்மை என்னும் மனிதத்தை உயிர் பெற செய்வோம். ஜெபம். அன்பு இறைவா, மடிந்து கொண்டிருக்கும் பெண்மை என்னும் மனிதத்திற்கு மாண்பை கொடுக்கும் வீர பெண்களாய் மாற எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம்.
ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 7ஆம் நிலை. வீழ்ந்தோரை எழச் செய்யும் மனிதம். மனிதம் மாண்புற இறைத்தன்மை விட்டு மனிதத்தன்மையோடு வலம் வந்தவரை, மனிதம் என்னும் வரலாறு தந்தவரை அதிகார வர்க்கம் வதங்கி விழ செய்கின்றது. இயேசு விழுந்தபோது சிரித்தவர் பலர், கண்ணீர் விட்டவர் சிலர், வேடிக்கை பார்த்தோர் பலர், ஆனால் உதவிட எவருமில்லை. இருப்பினும் இத்தகைய சூழலிலும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தன் பயணத்தை தொடர்கின்றார் இயேசு. அன்று இயேசு வாழ்ந்த யூத சமூகத்தில் மட்டுமல்ல, இன்றைய நடைமுறை வாழ்விலும் மனிதம் மண்ணில் வீழ்கிறது. எங்கெல்லாம் உரிமைகளும் உடைமைகளும் பாதிக்கப்படுகின்றதோ, அதிகாரமும் அடக்குமுறைகளும் அதிகரிக்கின்றதோ, அச்சூழல்களில் எல்லாம் மனிதம் வீழ்கிறது. ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட மனிதம் வீழ்த்தப்படும் போதும், மனிதாபிமானம் காணாமல் போகும்போதும், உண்மைகள் மறுக்கப்படும் போதும், சுதந்திரம் பறிக்கப்படும் போதெல்லாம் இயேசு கீழே வீழ்த்தப்படுகிறார். ஆனால் வீழ்ந்த இயேசு வீழ்ந்தே இல்லாமல் தன் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற மீண்டும் எழுகிறார். உரிமை இழந்து உடைமை இழந்து மனித வாழ்வு சிதைந்து விழுந்து கிடக்கும் உள்ளங்களை நம் வாழ்வாலும் சமூக அக்கறையாலும் எழுப்பிட செய்து மீண்டும் இயேசுவை போல் பயணிப்போம். ஜெபம். விழும்போதெல்லாம் வெற்றி வீரராய் மீண்டும் எழுந்தவரே, நாங்கள் மனிதத்தை காக்கும் விருட்சமாய் எழவும் விழுந்தோரை எழச் செய்யவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 8ஆம் நிலை. நம்பிக்கை விதைக்கும் மனிதம். பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் எனில் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? இறைமகன் இயேசுவின் மனிதம் வாழ்வில் நம்பிக்கை இழந்தோரை உயர்வடையச் செய்வது. அவரது மனிதம் யாரையும் இழிவாக தன்னை கருதச் செய்யாது. இயேசு பச்சை மரம். இறை நம்பிக்கை என்னும் ஈரம் என்றும் இருக்கும் மரம். எனவேதான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அம்மரம் துளிர்த்தெழும் உயிர்ப்பை கொண்டிருக்கிறது. எருசலேம் பெண்கள் பட்டமரம். நம்பிக்கை பட்டு போய் இனி என்ன ஆகுமோ என்னும் அச்சத்தில் அழுகிறார்கள். அவர்களுக்கு இயேசு, அழாதீர்கள், நான் பச்சை மரம், மீண்டும் 3ஆம் நாளில் துளிர்த்தெழுவேன், நம்பிக்கை இழந்த பட்டமரமாகிய உங்களுக்காக அழுங்கள் என்கிறார். நம் வாழ்வில் துன்பங்கள் ஏற்படும் பொழுதும், விரக்தியின் விளிம்பில் நிற்கும் பொழுதும், நாம் நம்பிய மனிதர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்னும் பொழுதும், நம்மில் இறை நம்பிக்கை என்னும் ஈரத்தை நம்மில் வளர்த்து கொள்வோம். அப்பொழுது எவ்வளவு வெட்டுப்பட்டாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு துளிர்த்தெழுவோம். ஜெபம். வாழ்வின் வள்ளலே இறைவா, வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளில் எங்கள் இறை நம்பிக்கை பட்டு போகாமல் இருக்க இறையருள் என்னும் நீரூற்றி காத்திடும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 9ஆம் நிலை. எழுச்சி தரும் மனிதம். இருமுறை கீழே விழுந்தவர் 3ஆம் முறை கீழே விழுகிறார். மனிதர்கள் ஒருமுறை வீழ்ந்தவர் மறுமுறை வீழும்போது மீண்டும் மீண்டும் வீழ்கிறான். கோழை, ஒன்றுக்கும் உதவாதவன் என்று எள்ளி நகையாடும் போக்கில் இயேசுவையும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் வார்த்தைகள் அவரை மீண்டும் வீழ்த்தியது. புழுதி,
வியர்வை, பிறரின் ஏளன வார்த்தைகள் சாட்டை போல விழ தடுமாறுகிறார் இயேசு. மன வலிமை மிகுந்தவர் மண்ணில் வீழ்ந்து கிடப்பதை விரும்பாமல் மேலே வீரியத்தோடு எழுகிறார். சூழ்நிலைகள், நாம் நம்பிய மனிதர்கள் தன்னம்பிக்கையோடு நாம் எழும்போது சூழ்ந்து நின்று சூழ்ச்சி செய்து நம்மை வீழ்த்திடும்போது இயேசுவை நோக்கி நாம் முன்னேறுகிறோம். என்றும் முயற்சி செய்து எழுந்து பயணத்தை தொடர்ந்திடுவோம். மனிதர்கள் மனம் கல்லாகினும் புதிய இதயம் அருளும் வல்லமை படைத்தவர் நாம் இயேசு கிறிஸ்து. வாழ்வில் வீழ்ந்திடுவோமா மடிந்திடுவோமா என்று அஞ்சி நடுங்கும் மனங்களுக்கு வல்லமை அருளும் வள்ளல் இயேசு தொடர்ந்து முன்னேறி செல்கிறார். ஜெபம். தோல்விகளைக் கண்டு துவளாத இயேசுவே, வாழ்வின் வீழ்ச்சிகளைக் கண்டு நாங்கள் துவளாமல் துணிவோடு துன்பங்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 10ஆம் நிலை. மனிதம் காக்க ஆடை இழந்த இயேசு. அன்பு இயேசுவே, உம்மை அவமானத்திற்குள்ளாக்க ஆடைகளை களைகின்றனர். அவமானங்களை தாங்கிட உமக்கு வலுவூட்டிய தந்தையின் அன்பு எங்களுக்கு புரியாது, அறிவுக்கு எட்டாது. இளம் வயதில் பலருடைய கேவலமான வார்த்தைகள் அம்பாய் பாய்கின்றது. எள்ளி நகையாடும் மனிதர்கள் உம்மை சூழ்ந்து பரிகாசம் செய்கின்றனர். எவ்வளவு கொடூரமான வேதனை! நன்மை ஒன்றே நிறைந்தவர், யாருக்கும் எத்தீங்கும் செய்யா அன்பர். இப்படி ஆடைகள் உரிக்கப்படும் பொழுது எவ்வித வார்த்தைகளையும் உதிர்க்கவில்லை. தந்தையின் திருவுளம் மனித குல மீட்பே, அன்பே அதன் ஆணிவேர் என்பதனை உணர்ந்து மௌனமாய் விட்டு கொடுக்கிறார். மனிதன் மானத்தை காக்க ஆடைகளை உடுத்துகிறான். இங்கே இயேசு மனிதனின் மாண்பை உணர்ந்து அவனுக்காக ஆடையை இழக்கிறார். இரத்தம் பீரிட்டு வெளியேற சதைகள் கிழிக்கப்பட்டு இரத்தமே அவர் ஆடையாகிறது. மாசற்ற செம்மறியின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்க அர்ப்பணிக்கின்றது தன் உடலை. மனிதனை தன் அன்பினால் ஈர்த்து கொள்ள இரத்தமும் சதையும் காணிக்கையாக்கப்படுகிறது. ஆனால் பாவத்தை விட்டுவிட மனமில்லாமல் போகும்பொழுது இயேசுவின் ஆடையை நாமே உரித்தெடுக்கிறோம். இரக்கமின்றி பிறரை இழிவுபடுத்தும் பொழுது இயேசுவின் இரத்தம் பீரிட்டு வெளியேறுகிறது. இரத்தம் பீரிட்டு வெளியேற சதைகள் கிழிக்கப்பட்டு இரத்தமே அவர் ஆடையாகிறது. மாசற்ற செம்மறியின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்க அர்ப்பணிக்கின்றது தன் உடலை. மனிதனை தன் அன்பினால் ஈர்த்து கொள்ள இரத்தமும் சதையும் காணிக்கையாக்கப்படுகிறது. ஆனால் பாவத்தை விட்டுவிட மனமில்லாமல் போகும் பொழுது இயேசுவின் ஆடையை நாமே உரித்தெடுக்கிறோம். இரக்கமின்றி பிறரை இழிவுபடுத்தும் பொழுது இயேசுவின் இரத்தம் பீரிட்டு வெளியேறுகிறது. ஜெபம். இறை திருவுளம் நிறைவேற்றவும் இறைவாக்குகள் நிறைவேறவும் மௌனமாய் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, எங்கள் வாழ்வில் பிறரை காயப்படுத்தாமல் அன்பினால் அனைவரையும் அரவணைத்திட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 11ஆம் நிலை. சிலுவையில் அறைந்த மனிதம் கல்லும்
முள்ளும் சாட்டை அடிகளும் சற்று ஓய்வெடுங்கள். ஏனெனில் என் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இவ்வுலகம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என விரும்பி சென்றவிடமெல்லாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய இயேசுவின் கைகள் பறந்து விரிந்து சிலுவையின் மீது கிடத்தப்படுகிறது. ஆணிகள் துளையிட இரத்தம் பீரிடுகிறது. வாழ்க்கையில் ஆசிரை பொழிந்த இயேசுவின் கரம் புதிய உடன்படிக்கைக்கான இரத்தத்தை நமக்கு கையளிக்கிறது. உயிருடன் உடல் துளையப்படுகிறது. எத்தகைய கொடூர வேதனை! ஓ இயேசுவே, அநியாயமாக மக்கள் அடிமைப்படுத்தப்படும் பொழுதும், வேலைக்குரிய ஊதியம் கிடைக்காத பொழுதும், ஒன்றும் அறியா குழந்தைகள் கருவிலேயே நசுக்கப்படும் பொழுதும், நாங்கள் மனிதத்தை இழந்து உம்மை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறோம். துன்புறும் ஊழியனே, உம்மை மென்மேலும் எம் செயல்களால் சித்திரவதை செய்கிறோம். உம்மை போல் மானுடம் அநியாய தீர்ப்பினால் சிலுவையில் அறையப்படும் பொழுது கண்மூடிய குருடனாய் சமூகத்தில் வாழ்கிறோம். எம்மை மன்னியும் இயேசுவே. ஜெபம். தூய்மையே உருவான இயேசுவே, நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டு நீதியுடனும் நேர்மையுடனும் வாழ துணை புரியும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 12ஆம் நிலை. மனிதம் காக்கும் தியாகம். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று நம் மனிதம் காக்கப்பட இங்கே புனிதம் மனிதமாகி தன் உயிரையே நமக்காக தியாகம் செய்கின்றார் இயேசு. நமக்கு இறை பண்புகளை கற்றுக் கொடுப்பதற்கு பண்புகளாகவே வாழ்ந்து அதற்காக தமது உயிரையும் கொடுத்தவர். விதை மண்ணுக்குள் புதைந்து புது தளிர் முளைத்து வருவது போல் இயேசுவின் இறப்பு நம்மில் புதிய சகாப்தத்தை தொடங்க வித்திடுகிறது. நம்மில் இறந்த கால வாழ்வை கடந்து புதிய இறைப்பண்புகளில் உயிர்க்க தம்மை தியாகம் செய்த செம்மல் இயேசு. இறப்பின் வேளையிலும் இயேசு தன் தாயை சீடரிடம் ஒப்படைக்கிறார். அவருக்கு தந்தையால் கொடுக்கப்பட்ட பணியை நிறைவாக செய்து முடித்தார். நமது மீட்பிற்காக தன் இரத்தத்தை விலையாக கொடுக்கிறார். அவர் நம்மீது கொண்ட தாகம் இன்றும் குறையாமல் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இயேசுவை போன்று நம்மால் பிறருக்கு உயிரை கொடுக்கும் அளவுக்கு தியாகம் செய்ய முடியாவிட்டாலும் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் மனிதர்களுக்கு ஆறுதல் தேடி வருவோர்க்கு அன்பையும், துன்பத்தில் துடித்து கொண்டிருப்போருக்கு தோள் கொடுக்கும் தோழனாய், வாழ்வறியாது தவித்து கொண்டிருப்போருக்கு வழிகாட்டியாய் மாறுவோம். பணம், பதவி, வெளி ஆடம்பரம், சொத்து சேர்க்கும் சுகபோகம், ஊடகத்தை உண்மை வாழ்வில் நிஜப்படுத்திக் கொள்ளுதல் என்று அழிந்து போகும் இவற்றிற்காய் நம் உயிரை கொடுக்காமல் மடிந்து கொண்டிருக்கும் மனிதத்திற்காய் நம்மை தியாகமாக்குவோம். மனிதம் மண்ணில் மடிந்து கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் தாழ்ச்சி, பொறுமை, தியாகம், மன்னிப்பு, மனித நேயம் போன்ற பண்புகளை மலர வைப்போம். மண்ணில் தியாகங்கள் விதைக்கப்பட்டால் மனிதநேயம் என்னும் பூங்காவனம் இம்மண்ணில் சாத்தியமாகும். ஜெபம். சின்னா பின்னமாய் சிதைந்து கிடந்த மனிதத்தை உயிர் கொடுத்து காத்த இறைவா, தியாகம் வழியாக நாங்களும் மனிதத்தை காக்க அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும்.
இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 13ஆம் நிலை. பரிந்துரைக்கும் மனிதம். மனு உருவான இயேசு அன்னை மரியின் மடியில். மனிதம் மண்ணில் நிலை பெற தன் மகனை தரணிக்கு தந்தவர். தன்னலமில்லா தகைமையோடு மூவொரு இறைவனின் திட்டத்திற்கு முற்றிலும் அர்ப்பணித்தார். கருவில் இயேசுவை சுமந்தவர் கல்லறையிலும் மடியில் சுமக்கிறார். இயேசுவை சுமந்த முதல் பேழையாக அன்னை மரியாள் திரு அவையில் பரிந்துரை தாயாக திகழ்கிறார். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையில் உள்ள இரக்கத்தின் இருக்கை துன்ப நேரங்களில் இறைவனின் வார்த்தையை கொண்டு வழிநடத்தும். இறை தூதர் இயேசுவின் பிறப்பை அன்னை மரியாளுக்கு அறிவிக்கும் போதே இயேசுவின் மனித வாழ்வின் மறைபொருளை வெளிப்படுத்துகின்றார். அன்றிலிருந்தே தன்னை தயாரித்து கொண்ட அன்னை மரியாள், உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற சீமோனின் வார்த்தைகளை நினைவில் கொண்டு தன் இறந்த மகனின் உடலை தன் மடியில் கிடத்துகிறார். தன் மகனையே நமக்காக தாரை வார்த்து கொடுத்த அன்னை மரியின் உள்ளம் தாங்க முடியா வேதனையில் இருந்தாலும் இறை திருவுள்ளத்திற்கு தன்னை கையளிக்கிறார். தன்னை தேற்றிக் கொள்கிறார். அளவில்லா வேதனையிலும் அன்னை மரி நம் மீட்பிற்காக பரிந்துரைக்கும் தாயாக மாறுகிறாள். இறைவனின் வார்த்தையாம் இயேசு மனுவுரு கொண்டு இரக்கத்தின் இருக்கையாய் அன்னை மரியாவில் குடிகொண்டுள்ளார். எனவே இஸ்ரேல் மக்களைப் போல நம் துன்ப நேரங்களில் இந்த இரக்கத்தின் இருக்கையை நாடிச் செல்ல தயங்க வேண்டாம். ஏனெனில் இறைவனின் வார்த்தை அன்னை மரி வழியாக நிச்சயமாக நமக்கு வாழ்வளிக்கும். ஜெபம். உடனிருக்கும் தெய்வமே, எங்கள் துன்ப வேளையில் அன்னை மரியின் துணையையும் பரிந்துரையையும் நம்பிக்கையுடன் நாடிச் செல்ல அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை தொழுது உமக்கு நன்றி கூறுகிறோம். ஏனெனில் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். 14ஆம் நிலை. வெறுமையிலும் தளராத மனிதம். இயேசு இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். ஆனால் கல்லறையும் அவரை பாதுகாக்க முடியவில்லை. 3ஆம் நாள் முழு உடலோடு உயிர்த்தெழுகிறார். இயேசுவின் இறப்பு நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. கல்லறையில் அடக்கம் என்பது வாழ்வின் முடிவல்ல, புதிய வாழ்விற்கான தொடக்கம். இயேசு தந்தையின் விருப்பத்திற்காக, மனிதகுல மீட்புக்காக தன்னை அடக்கப்படுத்திக் கொள்கிறார். நமது பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் பல வேதனைகளை அனுபவித்து இறுதியில் தன் உயிரை கல்லறைக்குள் புதைக்கிறார். ஆனால் அவர் உயிரை புதைப்பது மீண்டும் பல ஆன்மாக்களை புதுப்பிப்பதற்கே என்பதை உணர்வோம். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருக்கும் போதுதான் மிகுந்த கனி கொடுக்கும் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப மரியாவும் சீடர்களும் இயேசுவோடு இணைந்து மகிழ்வாக பணி செய்தார்கள். ஆனால் இயேசு இறந்து புதைக்கப்பட்ட பிறகு வெறுமையை உணர்ந்தார்கள். ஆனால் அந்த வெறுமையால் நொடிந்து போகாமல் மீண்டும் புத்துயிர் பெற்று இயேசு விட்டு சென்ற மனிதத்தை மலரச் செய்கின்றார்கள். நாமும் நமது வாழ்வில் நாம் அன்பு செய்தவர்களை இழக்கும் போதும்
தன்னை மற்றவர்கள் அங்கீகரிக்காத போதும், நம் திறமைகள் கண்டுகொள்ளப்படாத போதும், நமக்கு பிடித்த பொருள்கள் நம்மை விட்டு போகும் போதும், நாம் நினைத்தவை நடக்காத போதும் நாம் தனிமையை உணர்கின்றோம். அத்தகைய நிலையில் நம்பிக்கையோடு உயிர்ப்பை நோக்கி காத்து கொண்டிருப்போம். தனிமையில் தவித்து கொண்டிருக்கும் மனிதத்திற்கு நம்பிக்கையால் ஒளியேற்றுவோம். இறைத்துணையோடு இவ்வுலகில் மனிதம் மலரச் செய்வோம். ஜெபம். உயிர்ப்பால் உலகம் புத்துயிர் பெற செய்த இறைவா, மனித மாண்பால் நாங்களும் இவ்வுலகை புத்துயிர் பெறச் செய்ய அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பார்வார்களாக. ஆமென். முடிவு ஜெபம். எங்கள் வானக தந்தையே இறைவா, இறைமகனாம் இயேசு மனிதத்திற்கு மாண்பு சேர்க்க மனிதராய் வந்துதித்தார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரோடு இணைந்து மனிதத்தை நோக்கி பயணித்த நாங்கள் எம் வாழ்க்கையில் அதனை பின்பற்றி நடந்திட அருள் தாரும். மனிதம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் எங்கள் மனிதம் இறை நம்பிக்கையில் துளிர்விடவும், அதனால் வரும் துன்பங்களை உம் அருளின் துணையோடு எதிர்கொள்ளவும், எச்சூழலிலும் உயிர்ப்பின் மாட்சியையும் அதன் அமைதியையும் நாங்கள் பெற்று வாழ வரம் தாரும். ஆமென்.